போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். என் தங்கச்சியை நீங்க தான் வெர்ஜினிட்டி டெஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் என் மனசுக்குள்ள எப்படி துடியா துடிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாப்பிள்ள நான் தங்கச்சிய மாப்பிள்ளையே வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தாருன்னு தெரிஞ்சு நெஞ்சே சுக்கு நூறா நொறுங்கி போன ஒரு அண்ணங்காரன் இந்த உலகத்திலே நான் தான் இருப்பேன். மாப்பிள்ள என் தங்கச்சி இதனால எப்படி தவிச்சு போயிருப்பான்னு நினைச்சு நான் துடிச்சு போயிட்டேன். மாப்பிள்ள ஆனா அதை நான் அப்ப காட்டல. என் உணர்ச்சியெல்லாம் வெளியில காட்டிக்காம எனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டேன். ஏன்னா அந்த விஷயத்தை நான் பெருசுப்படுத்தி பேசினா அதை என் தங்கச்சியால கொஞ்சம் கூட தாங்கி இருக்கவே முடியாது. அந்த ரிப்போர்ட் என் தங்கச்சிக்கு ஃபேவரதான மாப்பிள்ள வந்துச்சு. அதுக்கப்புறமும் நீங்க அவளை நம்பாம இப்படி நடந்துக்கலாமா? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி தப்பானவ கிடையாது. இதை நான் எந்த கோவில வேணாலும் கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன். தயவு செஞ்ச ரோகிணியை நம்புங்க. எப்படி நான் நம்புவேன்? எதை வச்சு நான் ரோகிணியை நம்புவேன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அந்த கௌதம் உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்லி கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்களே, அதே மாதிரி நான் என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு கோவப்படக்கூடாதா? உங்க கோவத்துல அர்த்தம் இருக்கிறதா நீங்க நினைக்கிற மாதிரி என் கோவத்திலயும் அர்த்தம் இருக்கிறதா நான் நினைக்க கூடாதா? உங்க தங்கச்சிக்காக உங்களுக்கு வந்த கோவம் எனக்காக எனக்கு வரக்கூடாதா? என் வீட்டுக்குள்ள என் பெட்ரூம்குள்ள என் பொண்டாட்டி கூட வேற ஒருத்த இருந்தான்னு தெரிஞ்சப்ப என்னால எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? என் தங்கச்சியை நம்புங்க நம்புங்கன்னு அவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி கேக்குறீங்களே, என்னால எப்படி அவளை நம்ப முடியும்? உங்க தங்கச்சி அந்த கௌதம லவ் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அவளை நம்பலாம் தான் நினைச்சேன். ஆனா நம்புற மாதிரியான விஷயங்களா நடந்திருக்கு. அவ நடந்துகிட்ட ஒவ்வொன்னும் அவளை நம்பவே கூடாதுன்னு எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. மாப்பிள்ள இருங்க, ரோகிணியை நம்புன்னு சொல்றீங்களே, அவளை நம்பினாலதான் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ கழுத்துல நான் தாலியை கட்டினேன். தாலி கட்டுறப்ப எனக்கு அவ மேல முழுசா நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவ அந்த கௌதம் கூட என் வீட்டுல என் பெட்ரூம்ல அவ அந்த கௌதம விட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி அவளை நம்ப முடியும் சொல்லுங்க? உங்க தங்கச்சி என்ன வேணாலும் பண்ணுவா, எப்படி வேணாலும் நடந்துப்பா. அதையெல்லாம் கண்ணும் காணாம அப்படியே அனுசரிச்சு போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏற்கனவே ரோகிணியை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை என் மனசுல உண்டாக்குற மாதிரி தான் எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமாவது நம்பிக்கை வரா மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கணும். ஆனா நம்பிக்கையை இழக்கிற மாதிரியான விஷயங்கள் தானே இங்க நடந்திருக்கு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ள உங்க இடத்துல இருந்து நீங்க பேசுறதும் நடந்துக்கிட்டதும் எல்லாமே சரிதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உண்மைக்கு நம்ம எப்பவுமே மதிப்பு கொடுக்கணும். அதை நம்ம நம்பிதான் ஆகணும். மாப்பிள்ள நீங்க இப்படி ஒரேடியா என் தங்கச்சியை விட்டு விலகிறது சரியில்லை. மாப்பிள்ள ரோஹிணிக்கு அவ பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு கொஞ்சமாவது சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மாப்பிள்ள நீங்க கடைசியா என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மாப்பிள்ள. அவளை பிரிஞ்சிடாதீங்க மாப்பிள்ள. அவ கூட வாடுங்க மாப்பிள்ள. அவளை வாட வைங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. அது முடியாது. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். எண்ணி ஒரு மாசம், இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஆடி முடியறதுக்குள்ள எனக்கு ரோகிணி மேல நம்பிக்கை வரா மாதிரி அவ நல்லவதான், எந்த தப்பும் பண்ணாதவன்னு என்கிட்ட நிரூபிச்சு காட்டுங்க. என்ன நம்ப வைக்கிற மாதிரி நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா ஆடி முடிஞ்சதும் நானே வந்து உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப அவ கூட என்ன சேர்ந்து வாழ சொன்னீங்கன்னா என்னால அது முடியாது. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு உங்க தங்கச்சி மேல சுத்தமா கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஒரு மாசத்துக்குள்ள நம்பிக்கை வரா மாதிரி எந்த விஷயமும் நான் பார்க்கலனா அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பேப்பர் அனுப்புறேன். உங்க தங்கச்சியை கையெழுத்து போட சொல்லுங்க. மாப்பிள்ள தயவு செஞ்சு உங்க வாயால டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ள. அது என்னால தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள.
நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணல, நான் நிரூபிச்சு காட்டுறேன் மாப்ள. ஒருவேளை நீங்க நிரூபிக்கலனா அதுக்கப்புறம் கண்டிப்பா டைவோர்ஸ் தான். நான் ஒண்ணும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. என்ன மாப்ள, இந்த ஒரு மாசத்துல ரோஹிணி நல்லவன் நாங்க நிரூபிப்போங்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது. எப்படி நம்பிக்கை வரும்? நான் கடைக்கு போயிருந்த நேரத்துல அந்த கௌதம் என் வீட்டுக்கு வந்து என் பெட்ரூம்குள்ள இவ கூட இருக்கிற மாதிரியான விஷயங்களை அந்த கௌதம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி அதை நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவ கொஞ்சம் கூட அதை பத்தி வாயை திறக்கவே இல்லையே. இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கணும் தானே அவன் நினைச்சிருக்கா. அப்பேற்பட்டவ மேல எனக்கு நம்பிக்கை வரும் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க மாப்ள, என் தங்கச்சி பயத்துல தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. மத்தபடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இருக்க முடியாது மாப்ள. அவளை நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மாப்ள. அப்படியா? அப்ப நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் ரூம்குள்ள உங்க தங்கச்சி கூட அந்த கௌதம் இருந்தா மாதிரி நான் வேற ஒரு பொண்ணு கூட இருந்திருந்தா அதை பார்த்துட்டு உங்க தங்கச்சி சும்மா இருந்திருப்பாளா? இல்ல நீங்க தான் என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க. உங்ககிட்ட என்கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லல. அதனால உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் தராதரமும் கிடையாது. தயவு செஞ்சு போயிருங்க மாப்ள. என் தங்கச்சியை பத்தி நீங்க தப்பா நினைக்கிற மாதிரியே எல்லா விஷயமும் நடந்துருச்சு. இதுக்காக நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி ஏத்துக்கங்க மாப்ள. வேணாங்க, இருங்க. என்ன விடு ஆதர. நீங்க இருங்க ஒரு நிமிஷம். மாப்ள கிட்ட இருங்க. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. மாப்ள தான் நமக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்கார்ல. இந்த ஒரு மாசத்துக்குள்ள ரோஹிணி தப்பானவ இல்ல, கௌதமுக்கும் ரோஹிணிக்கும் எந்த தொடர்பும் இல்லன்னு நாம நிரூபிப்போங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி தொடங்குறப்ப நம்ம ரோஹிணி வாழ்க்கையிலயும் நல்லது நடக்கும். வாங்க போலாம். மாப்ள, உண்மைக்கு ஆதாரம் கேட்டீங்கல்ல, அந்த ஆதாரத்தோட கூடிய சீக்கிரம் நாங்க வரோம். மாப்ள போலாம் வாங்க. ரோஹிணி, சின்னண்ணி, உட்காரு உட்காரு. உன்னை இப்படி பாக்குறதுக்கே மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆளாளுக்கு உன் வாழ்க்கையை சரி பண்ற, உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன்னு சொல்லி உன்னை இப்படி மூலையில உட்கார வச்சு அழ வச்சுட்டாங்களே. என்னால இதெல்லாம் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. நீ அழாம இருக்கணும்னா, சந்தோஷமா வாழணும்னா நான் சொல்ற மாதிரியே செய். நான் சொல்றது சரியா? என்ன பண்ணணும் சின்னண்ணி? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. இந்தா. என்ன பாக்குற? இந்தா கையெழுத்து போடு. அண்ணி, எதுக்கு அண்ணி என்ன வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? ஒன்னும் பயப்படாத ரோஹிணி. இந்த பேப்பர்ல நான் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போறேன்.